இந்த பொடியை மட்டும் அந்த ஆளு கலந்து கொடுத்துட்டேன்னு வச்சுக்கேன், 48 மணி நேரத்துக்கு எதிரில இருக்கிற ஆள் யாருன்னே அந்த ஆளுக்கு தெரியாது. திவ்யாவுக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. இத வச்சுதான் என் புருஷன் நான் அடிக்க வைக்கணும். புரியுதா? அக்கா, இதனால ஒண்ணு கிடக்க ஒன்னு ஆயிரம் போகுதுக்கா. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. அதுக்கு முன்னாடி இத எப்படி சாப்பிட்ட போது ஏறிடும்ல. வாங்க போலாம். எங்க போறீங்க? எங்க பண்ணிட்டு இருக்க? அத நான் கேக்கணும். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏய், என்ன கிண்டலா போச்சு உனக்கு? ஓ, முன்னாடி தாண்டி கோவமா கிளம்பி வந்த. இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க கேக்குற? அது இல்லங்க, இதனால பார்க்காம இன்னைக்கு தானே ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க. வந்ததும் சாப்பிடாம கொள்ளாம கிளம்பிட்டீங்க. எனக்கு மனசே கேட்கலங்க. இந்தாங்க, இந்த ஜூஸ கொஞ்சம் குடிங்க. ஏய், ஜூஸ் அதுக்கு சம ஊறி. என்னங்க இந்தாங்க குடிங்க. கொஞ்சம் குடிங்க. குடிங்க. என்னடி பண்ற? இல்லங்க, நீங்க ரொம்ப பசியா இருக்கீங்களே, அதான் எனக்கு மனசே கேட்கல. இருடி, உனக்கு அப்புறம் இருக்கு. என்னன்னாச்சு? ஐயோ கருணாவும் இங்கதான் இருக்கான், திருவும் இங்கதான் இருக்காரு. தேவையில்லாம 2 பேருக்குள்ள சண்டை வந்து ஏதாவது பிரச்சனை ஏற போகுது. ஐயோ, என்ன திவ்யாவை கை கட்டுறான் அந்த ஆளு? என்ன தம்பி, என்னாச்சு? ஒண்ணு இல்லக்கா, நான் பாத்துக்கிறேன். சரிப்பா, என்னாச்சுப்பா? நீங்க போங்க. ஏன்டா ஒரு மாதிரியா இருக்கா? டேய் டேய் திவா திவா, டேய் என்னச்சு உனக்கு? தெரியலண்ணா, நல்லா தான் இருந்தாரு. திடீர்னு எப்படி ஆயிட்டு? டேய் திவா, ஏய் திவா, அந்த இடத்துல மானத்தை வாங்குறாங்கடா. திவா, டேய் கூடத்தாடா இருந்த, பொறுமை பார்த்து கோடியா? அண்ணா, நான் வேற பக்கம் தேட போயிருந்தேண்ணா. வந்து பார்த்தா இப்படி இருக்காரு. டேய், என்னத்தை தான் குடிச்சு தொலைச்சான்னு தெரியலையே. டேய் திவா, டேய் டேய் டேய், என்னடா இப்படி மட்டும் இருக்கான்? என்னத்தை குடிச்சான்னு தெரியலையே. இவன் எப்படி அடையாளம் கட்ட போறான்? டேய் அண்ணா, இங்க பாருங்க. எந்திரா. டேய் தூக்குற முதல்ல. என்னத்தை குடிச்சான்னு தெரியல. நாத்தடிக்கல, ஆனா போதை மட்டும் தலைக்குது. ஜெயந்தி போகும்போது நல்லா தானே இருந்தாரு. பாவம், ஆசையா திருவிழாக்கு வந்தாரு. அதுக்குள்ளவா அவருக்கு இப்படி ஆகணும்? மாமா, என்னங்க போதையில தான் இருக்கான். பயப்படுறதுல ஒன்றும் இல்லை. எனக்கு தெரிஞ்சு திவா இப்படி ஆனதுக்கு அந்த பொண்ணு கூட காரணமா இருந்திருக்கலாம். அது எப்படி மாமா சொல்றீங்க? ஆமா போனா, திவாவை பார்த்தப்போ அவ கூட ஒருத்தன் இருக்கான்னு சொன்னான். அவளும் அவனும் சேர்ந்து கூட திவாவை இதை பண்ணிக்கலாம்ல. மாமா, எனக்கு ஒரு டவுட். என்ன? சென்னையில இருந்து ஒரு குடும்பம் திருவிழாக்கு வந்திருக்காங்க. அவங்க கூட எதிர்த்த வீட்டுல தான் தங்கியிருக்காங்க. அங்க ஒருத்தி இருக்கா மாமா, பார்க்க கொஞ்சம் மாடர்னா இருப்பா. என்ன சொல்ற? ஆமா மாமா, எனக்கு என்னமோ கொஞ்சம் அவ மேல சந்தேகமா இருக்கு. இந்த சாத்தான பத்தியா சும்மா வாய் வச்சிட்டு இல்லாம எடுத்து கொடுக்குது. இத வாய உடைக்கணும். நீ ஒண்ணு பண்ணு, இப்ப நேரா அந்த வீட்டுக்கு போ. திவாகர் சொன்ன மாதிரி அவன் சொன்ன ட்ரெஸ்ஸை போட்டுருக்காளான்னு பாரு. ஒருவேளை வீட்டில் இல்லைன்னா திருவிழாக்கு தான் போயிருக்கானா? நிச்சயம் அந்த பொண்ணு தான். அவளை பார்த்துட்டு தான் திவானுக்கு ஃபோன் பண்ணியிருக்கான். கருணா கிட்ட சொல்லி அங்கே வச்சு தூக்க சொல்கிறேன். மாமா, அப்புறம் இன்னொரு விஷயம் மாமா, அந்த பொண்ணு நம்ம இந்துவோட ஃப்ரெண்டு. அவளை பற்றி தானே பேசிட்டு இருக்கோம். ஒன்றுமே சொல்லாமல் சைலண்டாக நின்றுருக்க. நான் சொன்ன இந்த வீட்டில் கேட்கவா போறீங்க? அதனால தான் நான் எதுவும் சொல்லலை. நீ சொல்கிறத நாங்கள் கேட்குறோம், கேட்கல, அது பிரச்சனை இல்லை. அதெல்லாம் இப்போ உனக்கு எதுக்கு?
நீ என்ன சொல்லணுமோ அதை மட்டும் சொல்லு. ஆமா, அவ என் ஃப்ரெண்டு தான். எனக்கு அவளை சின்ன வயசுல இருந்தே தெரியும். ஆனா அவ நீங்க நினைக்கிற மாதிரியான ஆளெல்லாம் கிடையாது. நீங்க இப்ப பண்றதெல்லாம் தேவையில்லாத வேலை. மாமா, நாம எதுக்கும் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துடலாமே. ஏய், நீ சும்மா இருக்க மாட்டே? அவதான் அவன் ஃப்ரெண்டுன்னு சொல்றால, அப்புறம் எதுக்கு போய் பார்க்கணும்? மாமா அவதானான்னு செக் பண்ணிக்கிறது நல்லதுன்னு சொல்றாரு. எனக்கும் அதுதான் மாமா சரின்னு படுது. சும்மா எந்த நேரத்தில் எதை பண்ணக்கூடாது. போடா, ம்? நீ பார்த்துட்டு போ. சரி மாமா. ஐயோ ஐயோ, என்னாச்சுக்கா? எனக்கு திடீர்னு தலை சுத்துற மாதிரி இருக்கே. இது கொஞ்சம் போய் தண்ணி எடுத்துட்டு வா. சரிக்கா. இல்ல இல்ல, நானே போய் குடிச்சுக்கிறேன். என் கையை பிடிச்சு வாங்கக்கா. தூக்கி விடு. ஐயோ பாத்து. ஐயோ, என்ன எல்லாம் இப்படி சுத்துது? பயங்கரமா சுத்துதே. ஐயோ, இந்தோ இப்ப நம்ம என்ன பண்றது? இதோ அக்கா, நான் புவனா கிட்ட ஏதாவது பேசி வம்பு இழுக்கிறேன். அதுக்குள்ள நீங்க மகாக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லுங்கக்கா. நீ போ. இதோ நான் நாகவலிக்கு ஃபோன் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன். திவ்யா திருவிழால இருந்து வீட்டுக்கு வந்துட்டாளாம். அவ வீட்டுல தான் இருக்காளா. அக்கா, எப்படிக்கா அவளை ட்ரெஸ் மாத்த வைக்க போறா? எனக்கும் அதான் ஒண்ணும் புரியல. ஐயோ, இந்த திவ்யா வேற ட்ரெஸ்ஸ மாத்தி இருக்கணுமே. ஜெயந்தி, அக்கா, அது வந்துச்சேக்கா. அப்ப வந்துச்சேன். மகா, 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 மகா. யார் வேணும்? என்ன விஷயம்? ஏய், ஏன் நான் எதிர்த்த வீட்ல தானே இருக்கேன். என்ன தெரியாத உனக்கு? அப்படியே புதுசா பாக்குற மாதிரி பாக்குற. ஆமால, எதிர்த்த வீட்ல இருக்கீங்கல்ல? தெரியுமே. அம்மா, என்ன விஷயம்? இந்துவோட ஃப்ரெண்ட் இருக்கால, அவளை ஒரு நிமிஷம் கூப்பிடு. அவங்கள எதுக்கு கூப்பிடணும்? அது எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்லணுமா? அவகிட்ட கொஞ்சம் பேசணும், ரொம்ப அவசரம். அவளை கூப்பிடு. அவங்க எல்லாரும் படுத்து தூங்கிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீ ஏன் அதை நினைக்கிற? போய் அவகிட்ட சொல்லு நான் வந்திருக்கேன்னு. நான் அவகிட்ட பேசணும். ஐயோ, இந்த நேரத்துல எதுக்கு அவங்கள எழுப்பிக்கிட்டு? நம்ம நாளைக்கு காலையில பேசிக்கலாமே. இப்பவே நான் அவளை பார்த்தாகணும். வர சொல்லு. இப்பதான் சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சேன். இனிமே தான் சாப்பிடணும். என்ன வளர்ற? சப்பாத்திக்கு மாவு பேசணுங்கிற, இதுக்கப்புறம் தான் சாப்பிடணுங்கிற. உங்ககிட்ட எல்லாம் பேசி வேலைக்கு ஆகாது. நீ நகரு. திவ்யா, 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 திவ்யா. பாத்தீங்களா, திவ்யா, அவங்க வரல. நான் தான் சொல்றேன்ல, அவங்க தூங்கிட்டாங்கன்னு. எனக்கு தூக்கம் வருது. நீங்க கிளம்புங்க.